ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு சூடாக வாயில் போட்டு எதையாவது குறிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சுண்டல் கடலை இருக்குது இல்லைங்களா, கருப்பு கடலை, அந்த கடலையை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஹீட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டப்பு டிப்புன்னு அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு கரண்டி வச்சியோ இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சியோ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே பொரியும், படன்னு பொரியும். அது மேலே இருக்க தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான உப்பு கடலை ரெடி. சும்மா மழைக்கு உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இப்படியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக உப்பு கடலையை வீட்டிலையே செஞ்சிடலாம். அடுத்ததாக வேர்க்கடலையை வறுத்து காமிக்க போகிறேன். வேர்க்கடலையை நம்ம வெறும் கடாயில் போட்டே வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் இந்த உப்போடு சேர்த்து வறுத்து சாப்பிட்றப்ப அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அந்த வேர்க்கடலையை சூடாக இருக்கிற அந்த உப்பு கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது மேலே இருக்க தோலெல்லாம் படன்னு வெடித்து தோல் பார்த்திங்கன்னா அப்படியே 2 உடைய ஆரம்பிக்கும். இது உப்பு கடலையை விட இந்த வேர்க்கடலை சட்டுன்னு ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே நின்று பார்த்துக்குங்க. அவ்வளோதான், எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உப்பு கடலையை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, உப்பு இல்லாமல் கடலை மட்டும், அதே மாதிரி வேர்க்கடலையை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை ஆர்டினரி நம்ம கடாயில் போட்டு வறுக்கிற வேர்க்கடலையை விட ரொம்பவே ருசியாக இருந்தது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 வேர்க்கடலையுமே மழைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. மழை டைமில் மட்டும் இல்லைங்க, சாதாரண டைமில் கூட நம்ம மற்ற ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி வறுக்கடலை, பொட்டுக்கடலை, உப்பு கடலை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பழகிட்டோன்னா அவங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. இனிமேல் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டிலையே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஆரோக்கியமானது.